ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜ்ஜே கிரியேஷன். இப்போது சாரீ குச்சி வந்து நியூ மாடலில் எப்படி போடலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சாரீ குச்சிக்கு வேண்டிய த்ரெட்ஸ் எவ்வளோ கவுண்ட்டோ அந்த கவுண்ட் இது பண்ணி நான் ஒட்டிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து 100 கவுண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து போட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் 100 கவுண்ட் எடுத்திருக்கேன். அது 100 கவுண்ட் எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நல்லா ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது வந்து டபுள் கலர் சாரீ, க்ரீன் வித் மஜந்தா. அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய பீட்ஸு, இந்த குட்டி பீட்ஸு தான் வந்து சும்மா ஒன்று வைக்க போகிறது. உங்களுக்கு பீட்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறுமனே த்ரெட்டோடு போட்டு த்ரெட்டை கட்டிட்டு அப்படியே கூட விட்டுடலாம் நீங்கள். அது வேண்டிய இது வந்து பீட்ஸுங்க, அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நான் குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி 1 இன்ச்சு ரெடி பண்ணி குறிச்சும் வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி குச்சி போடலாம் அப்படின்றது தான் பார்க்க எப்படி இந்த மாதிரி குச்சி போடலான்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட வச்சுருக்கோம் பாருங்கள். எப்பவும் போல் தான் வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இது 2 க்ரீன் போட்டேன், 2 மஜந்தா இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மஜந்தா. நான் வந்து 2 க்ரீனு 2 மஜந்தா இப்படி தான் வந்து த்ரெட்டு எடுக்க போகிறேன் நான். ஏன்னா மாற்றி போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை வந்து இது உள்ளே விட்டுட்டு நான் அந்த ஹோல்ஸில் விட்டுக்குங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஹோல்ஸும் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் போட்டுடாதீங்க. லிமிட்டாக போட்டாலே போதும். அதிலே வந்து இது போயிடும். இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இவ்வளோ இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் இதை அப்படியே இங்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, பின்னாடி அந்த லாங் த்ரெட்டு, அதை வந்து கரெக்டாக 2 வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். இது பாருங்கள், கரெக்டாக 2 வந்து ஒரே அளவில் இருக்கணும். 2 வந்து இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி பிரிச்சுட்டு இந்த இதுவை வந்து சென்டரில் விட்டுடுங்க. நம்ம மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து சென்டரில் விட்டுட்டு லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1ன்னு சொல்லிவிட்டு நம்ம தலை பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரியே. ஆனால் வந்து சென்டரில் இருக்கிற த்ரெட் வந்து சென்டராகவே தான் இருக்கணுமே. இது 2த்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கோல்டன் த்ரெட் வச்சு நம்ம இதை கட்டிடணும். இப்படி சென்டராக விட்டுட்டு நம்ம நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் தொலைவாகவே காணுங்க. ஒரு 2 சுற்று கோல்டன் த்ரெட்டு சுற்றிட்டு திரும்பவும் சென்டராக எடுத்துக்கோங்க. சென்டராக எடுத்துட்டு ஒரு பீட்ஸ் ஒன்று அதில் சொருக்கிக்கோங்க. பீட்ஸ் ஒன்று கோர்த்துட்டு அதையும் வந்து சென்டராகவே வந்து இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி திரும்பவும் சுற்றுற மாதிரியே எடுத்துகிட்டு வந்துங்க. ஆனால் சுற்றுற மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பீட்ஸுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுங்க. ஒரு 2 சுற்று வந்து அந்த பீட்ஸுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் வந்து த்ரெட் உள்ள வச்சு எடுத்துகிட்டு பேக்கில் வந்து எப்போவுமே நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா,
அதே மாதிரி முடிச்சு போட்டுடுங்க. த்ரெட் உள்ளே விட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டீங்கனாலே தானாகவே அது முடிச்சுக்கு வந்துடும். அதுதான் அது ரெண்டு இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த சைஸ் நம்ம வச்சுருக்குறோமோ இதெல்லாம் அதே சைஸை வந்து இதை கட் பண்ணிடணும். பாருங்க எவ்வளோ அழகாக பின்னிட்டு அதில் ஒரு பீட்ஸ் வச்சதுமே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நான் இன்னொன்று வந்து அதே மாதிரியே காமிக்கிறேன். பாருங்க இந்த சென்டர் பாயிண்ட்டை சென்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு இது சென்டரில் அப்படியே இருந்துக்கிட்டு இதை வந்து இந்த சைடு ஒன்று நம்ம பின்னல் பின்னுற மாதிரியே தான் இந்த சைடு ஒன்று, இது வந்து இந்த சைடு அவ்வளோ. இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் த்ரெட் வச்சு கட்டிட வேண்டியது தான். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது போடுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குமே. பீட்ஸ் உள்ள நல்லா த்ரெட்டு விட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பீட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போது அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. சுற்றிட்டு பீட்ஸ் உள்ள விட்டுக்கோங்க. விட்டுட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டுவிடுங்க. முடிச்சு போட்டு அவ்வளோதான். இந்த அளவு கட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக பின்னல் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி நமக்கு இருக்கும். அது இப்போ சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாரீ முழுக்க நான் இந்த குச்சி போட்டு முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் இதேமாதிரி கொஞ்சம் இது போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.